தொழுதுகிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு முன்னாடி நடந்த ஏதோ ஒரு நகைச்சுவையோ ஏதோ ஒரு சிந்தனை வந்து ஷைத்தான் மனசில் போட்டு சிரிப்பு வருது. அந்த சிரிப்பு எந்த அளவுக்குன்னா, பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கிறாரு அல்லது ஆளே இல்லை அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு கேட்குற அளவுக்கு அந்த சிரிப்பினுடைய சத்தம் இருக்குமே. ஆனால் கிதாபில் கஹான்னு சொல்லி எழுதுவாங்க. கஹான்னா ஹஹ அப்படின்னு சிரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சத்தம், சிரிக்கிற சத்தம் வந்து பக்கத்தில் இருக்கிற நபருக்கு கேட்குற அளவுக்கு அந்த சத்தம் இருக்குமே. ஆனால் அவருடைய ஒதுவும் முறிஞ்சிடும், தொழுகையில் நின்று சிரித்ததுனால அவருடைய தொழுகையும் முறிஞ்சிடும். ஆனால் என்னன்னு சொன்னால், ஒருத்தர் ஒது செஞ்சிட்டாரு, அவர் சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, ஆனால் அதை கொண்டு அவருடைய ஒது முறிய போகிறது இல்லை. ஆக சிரிப்பதை கொண்டு ஒது முறியாது. தொழுகையில் சத்தம் வருகிற அளவுக்கு சிரிப்பாருன்னு சொன்னால் அவருடைய தொழுகையை முறிக்கும், அதே மாதிரி ஒதுவையும் முறிக்கும். அவர் மீண்டும் ஒது செய்யணும், மீண்டும் தொழுகையில் வந்து ஈடுபட வேண்டும். தொழுகையில் இப்படி சிரித்ததற்காக அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்கும். அல்லாஹ் தொழுகை உன்னமா